ஸ்டாலினுக்கு குளத்தூரில் கொடுத்த அடி வந்து நினச்சி பார்க்க முடியாத அடி. திமுகவின் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு சோகமான ஒரு மரணடி வந்ததா சரித்திரமே கிடையாது. ஆட்சி கலைப்பு அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு மக்களிடம் ஒரு ஒரு உணர்ச்சி. திமுக உணர்ச்சிகரமாக பேசுறதுல ரொம்ப கில்லாடியாச்சு. அந்த கோபத்தின் வெளிப்பாட்டில் கண்ணாமனான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு பேச்சு தான் காலை உடைப்பேன் கையை உடைப்பேன்ற பேச்சு. ஸ்டாலினை எங்கே விஜய் தரக்குற பேசுகிறார் காட்டுங்க. அடிப்பேன், உதைப்பேன், கையை உடைப்பேன், காலை உடைப்பேன், ஏதாவது பேசியிருக்காரா? இந்த இடைத்தேர்தலில் சீமானை வந்து புது வேட்பாளரா வருவாரா? வந்தால் ஜெயிப்பாங்களா 8 தொகுதியிலையுமே? சீமான கொம்பு செய்ய விட்டுதான் கேள்விப்படுறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses ஜாயின் பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNEA Counseling Code 1126. நியூஸ் கிளிட்ஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நன்றி சார். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் உங்களுடைய ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறேன். தமிழ்நாட்டில் என்ன சார் நடக்குது? சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒழுங்காக இல்லை மாதிரி தெரியல. எல்லோண்டாவும் ஒன்றுமே தெரியல. ஒரு எம்எல்ஏ வந்து எதிர்கட்சியில் இருக்க எம்எல்ஏ வந்து முதல்வர் அவர்களையே வந்து கைகால உடைப்பேன், எலும்பை உடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து கொலை மிரட்டல்கள் வந்து விடுத்திருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒரு முதல்வருக்கே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா டிஎம்கே கிட்ட மக்கள் எப்படி சார் இருப்பாங்க? சட்டத்தில் கொலையை விட கொலை மிரட்டலுக்கு தான் தண்டனை அதிகம். என்ன காரணம் சார்? ஏன்னா திமுக வந்து விரக்தியின் வெளிப்பாட்டின் உச்சத்தில் இருக்கிறது. அவங்க என்ன நினச்சாங்க, விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது, சிங்கிள் மெஜாரிட்டி கவுந்துரும், தோற்று போயிடுவாங்க. நம்மளும் அதிமுகவும் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், விஜய் பாஜக தவிர மீதி எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய கனவில் இருந்தார். அப்போ கனவில் இருக்கும்போதே தாவேக்காலேருந்து ஒரு 10 எம்எல்ஏ விலைக்கு வாங்கிறதுக்கும் ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஓன நம்பர் வரல. திமுக அதிமுக சேர்ந்தால் கூட, காங்கிரஸ் சேர்ந்தால் கூட, விசிக சேர்ந்தால் கூட, கம்யூனிஸ்ட் சேர்ந்தால் கூட, பிரேமலத்தை சேர்ந்தால் கூட நம்பர் வரல. ஸோ 10 எம்எல்ஏ வாங்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க தாவேக்கா. அவங்களுக்கு இப்படியா தாவேக்காவை உடச்சி தாவேக்கா எதிர்கட்சியில் உட்கார வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் இவங்க போட்ட திட்டங்கள்லாம் தவிடி பொடியாகி விஜய் முதலமைச்சராக உட்காந்துட்டார். அதற்கு காரணம் இவங்க ஆட்கள், விசிகே, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, இவங்க கூட இருந்தவங்களாம் இவரை கழுத்து எடுத்துட்டு அங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணி அவர் முதலமைச்சராக உட்கார வச்சுட்டாங்க. இது முதல்ல திமுகவில் தாங்க முடியல. அவங்க வந்து இந்த தேர்தல் திமுகவுக்கு மரண அடியை கொடுத்ததை விட ஸ்டாலினுக்கு குளத்தூரில் கொடுத்த அடி வந்து நினச்சி பார்க்க முடியாத அடி. அவர் கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத அடி. திமுகவின் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு சோகமான ஒரு மரணடி வந்ததா சரித்திரமே கிடையாது. கலைஞர் எந்த தேர்தலையும் தோற்றதில்லை, பார்த்துருக்கீங்களா? ஜெயிப்பார், மார்ஜினில் ஜெயிப்பார், தப்பித்தப்பழப்பாக ஜெயிப்பார், தோற்றதே கிடையாது. ஒரு கட்சி தலைவர் முதலமைச்சர் திமுகவில் தோற்பது என்பது இதுவே முதல் தடவை. அண்ணா தோற்றிருக்கார், முன்னாடி தோற்றிருக்காங்க. 67 ஆட்சிக்கு பிடித்த பிறகு ஒரு முதலமைச்சர் தோற்பது என்பது இதுவே முதல் தடவை. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் அவங்க மேலே கோபத்தில் இருக்காங்கன்னு தெரியுது. அது விட்டுருங்க. சரி, இப்போ விஜய் ஆட்சி வந்துட்டார். வந்தவுடனே என்ன பண்ணாங்க? முதல்ல பார்த்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் போய் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. விசிகே, காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு அவங்களாம் பார்த்தாங்க, பேப்பேன்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. உடனே பிளேட்டை மாற்றி எங்கள் தயவில் தாவேக்க ஆட்சின்னு ஒரு உருட்டுனாங்க. எங்கள் தயவில் நடக்குதுன்னு. அதையும் விஜய் சொல்கிறார், உங்கள் தயவு கிடையாதுன்னா திரும்ப வச்சு ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுட்டார். இன்றைய நிலைமை என்னன்னா, திமுக தனித்து விடப்பட்டுள்ளது, அனாதையாக. ஏன்னா வைகாவும் போயிட்டார், 2 எம்எல்ஏ வேணான்னு விட்டு போயிட்டார். எம்எல்ஏ வேணும் நீயே வச்சுக்கான்ட்டார், வேணான்ட்டார். அவன் கூப்பிட்டா கூட வரதா இல்லை, அது வேறு விஷயம். 2 எம்எல்ஏ விட்டு போயிட்டார்.
பிரேமலதா ஒட்டுக்கோ தொட்டுக்கோன்னு இருக்கிறாங்க, ஏதோ பேர் இருக்காங்க. திமுக அரசியல் அனாதையாக போச்சு, யாருமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்த நடவடிக்கையா? ஆனால் திமுக தோற்றா கூட அவங்க சிந்திச்சுட்டே இருப்பாங்க. கன்னிங் மைண்ட் உண்டு அவங்களுக்கு. பாஜக நெருங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா காங்கிரஸ் வெளியில் போயிடுச்சு. அடுத்து நட்பு, எதிரிக்கு எதிரி நண்பன், பாஜக நெருங்க ஆரம்பித்தாங்க. பாஜக 30 சீட் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், பார்லிமெண்ட்டில் சப்போர்ட் பண்ணுறோம், பழைய என்டிஏ அலையன்ஸ் எடுத்துக்கலாம், வாஜ்பாய் கலைஞர் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தூது விட்டு ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கும்போதே என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸை கழட்டி விட்டாச்சு. காங்கிரஸ் எதிரி ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. இண்டி கோட்டிலேருந்து வெளில வந்துட்டாங்க. எண்ணெய் கோட்டில் உள்ளே போகிற தயாராக இருக்காங்க. தயாராக இருக்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தோணித்து, எப்படியாவது மத்திய அரசாங்கத்தை கையில் வச்சுட்டு, கவர்னரை கையில் வச்சுட்டு விஜயை அடக்கணும். அவங்க கொடுத்த கோரிக்கை ஒன்றே ஒன்று, டெல்லிக்கு, மத்திய பாஜகவுக்கு. நாங்கள் 40 MP இருக்காங்க மொத்தம் லோக்சபாவில், ராஜ்யசபாவில் ஒரு 10-15 இருக்காங்க போல, டோட்டல் தெரியல, 50 வச்சு கிட்டத்தட்ட. அதில் காங்கிரஸ் 10 வராது, 40, 35 சீட்டு வரணுன்னா விஜயை நீங்கள் தோக்கடிக்கணும். ஏன்னா முதலமைச்சராகணும், இல்லை தொங்கு சட்டத்தை போடணும், இல்லை ஜனாதிபதி ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெல்லி சொல்லித்தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க, இருக்கிற கலைச்செல்லாம் பிரசிடென்ட் ரூல்லாம் பண்ணக்கூடாது, பொம்மை எஸ்ஆர் பொம்மை கேஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியாது, அதுவே கவரம் விடுங்க, வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா விஜயை மத்திய அரசாங்கம் ஆதரிக்குது, ஆதரிக்குது. விஜய் தெய்வம் ஓணும், திமுக தெய்வம் ஓணும் அப்படி ரெட்டை குழலாம் ஓடுது. ஸோ இவர் பார்த்தாரு ஸ்டாலின், என்னடா அது பிஜேபி சப்போர்ட் பண்ணல, இங்கேயும் நம்ம எல்லாம் விட்டு ஓடி போட்டாங்க, மதிமுக போச்சு, இது போயிட்டாரு, எல்லாம் போயாச்சு, யாருமே இல்லை. ஆட்சி கலைப்பு அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு, மக்களிடம் ஒரு உணர்ச்சி. திமுக உணர்ச்சிகரமாக பேசுறதுல ரொம்ப கில்லாடியாச்சு. சில இடைகள் பயன்படுத்துவாங்க, சில இடைகள். இந்த ஆட்சி 1 மாதத்தில் கவிழும், குடு 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 குடு, 10 நாளில் கவிழும், குடு 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 குடு, அந்த மாதிரி ஒரு ஜோக் அடிக்க ஆரம்பித்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சு 6 மாதத்தில் கவிழும், ராஜா மந்திரி ஆவார், டிகே இளங்கோவன் மந்திரி ஆவார், சிவா மந்திரி ஆவார் அப்படிலாம் பேச வச்சாங்க. எனக்கு சிரித்தாங்க, என்ன எப்படிங்க மந்திரியாக முடியும்? அப்போ நீங்கள் பிஜேபியில் போய் சேர போகிறீங்களா, இல்லை காங்கிரஸ் வரப்போதா? காங்கிரஸ் வந்தால் கூட அவளை சேர்த்துக்க போகிறது இல்லையே. அது ஒரு இப்போவுமே திமுக என்ன பண்ணும், ரொம்ப கிளவர் பார்ட்டி. தன் கொள்கைக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கணுன்னா ஸ்டாலின் டைரெக்டாக பேச மாட்டார், முதல்ல எஸ்ஆர் பாரதி விட்டு பேச வைப்பார், அப்புறம் டிகே சங்கரன் விட்டு பேச வைப்பார். அவர் தானே சார் கொள்கை பரப்பு சார். அப்போ இளங்கோவன், சிவா, பாலு, அப்புறம் தான் ஸ்டாலின் பேசுவார். அது அவங்களோட பார்ட்டி ஹைரார்க்கி. ஸோ என்ன பண்ணாங்க, 6 மாதத்தில் கவர்னர் ஜனங்க கை தட்டினாங்க. 6 மாதத்தில் கவர்னர், அடுத்த முதல்வர் ஸ்டாலின் வாழ்க, முத்துவேல் கருணாநிதி வாழ்க, எல்லாம் ரைட் முடிஞ்சு போச்சு, மேட்ரு ஓவர். ரியாலிட்டி நடக்கலையே. அந்த கோவத்தின் வெளிப்பாட்டில் கண்ணாமனான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு பேச்சு தான் காலை உடைப்பேன் கையை உடைப்பேன்ற பேச்சு. ஒரு முதலமைச்சரை எதிர்க்கிறது யாருக்குமே எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு கட்சியை முதலமைச்சரை எதிர்த்து தான் ஆகணும், அப்போ தான் அரசியல் பண்ண முடியும். அவர் பண்ணுற நல்லது கெட்டது எடுத்து சொல்லணும், அவர் நடவடிக்கைகளை குறை சொல்லணும், அவருடைய அரசாங்கத்தை குறை சொல்லணும். ஆனால் வயலன்ஸ் கூடாது. நீ கேட்கலாம், என்ன சொன்ன, என்னங்க நடக்கும், என்ன பெரிய ஒரு எம்எல்ஏ தானே சொன்னார். நாளைக்கு இது வன்முறை முதலமைச்சர் மீது கட்டவிழ்த்து விடுப்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படும். நாளைக்கு ஒருத்தர் பண்ணுவோம், ஒரு ஆள் ஒருத்தர் குடிகாரன் ராஜ்பவன் வாசலில் போய் நெருப்பத்தை வச்சான், ஞாபகம் தான் உங்களுக்கு? ஆமாம் சார். ஒரு 2-3 வருஷத்துக்கு ஏடிஎம்கே பீரியடில் நெருப்பத்தை வச்சான். அவன் பைத்தியம் முடிவு பண்ணிட்டாங்க. அவன் என்ன பண்ணான், எங்கள் தலைவரை எதிர்க்கிற நீ, கருக்கா வினோத்துன்னு சொல்லிட்டு எங்கள் தலைவரை எதிர்க்கிற நீ, நான் ராஜ்பவனில் குண்டு வைக்கிறேன், அவன் வச்சு பெட்ரோல் பாம்பு. ஆமாம், அது உணர்ச்சி வசப்பட்டு செய்யப்பட்ட காரியம். அதனால் எதுவும் டேஞ்சர் வரல, ஏன்னா கவர்னர் 4 மைல் தள்ளி உள்ளே இருக்கார், பொலிட்டிக்கல். ஆனால் அந்த செய்கை எப்படி பார்க்கப்பட்டது என்றால், அதிமுகவின் பற்று கொண்ட ஒரு தொண்டன் எடுத்த முடிவாக பார்க்கப்படும். சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி இந்த எம்எல்ஏ பேசிட்டார் விஜய், நாளைக்கு ஒரு திமுக காரன் கல் எடுத்து விஜய் போகிற காரில் அடிக்க மாட்டான்னு என்ன கேரண்டி கொடுப்பீங்க? கோபத்தின் வழிபாடு. நீங்கள் இது நியாயமாக கெட்டமாங்க அடுத்தது போயிடுங்க.
அது முன்னாடி போக தயாரால கோபம் வரும்போது கண்ணை மறைக்கும். உங்க கோபம் வந்து வச்சுங்க இந்த ரிப்போர்ட் நீங்கள் அப்படி தான் கேட்பேன். அந்த கோபம் கண்ணை மறைக்கும். நீங்கள் ஜேர்னலிஸ்ட்லேருந்தே மறந்துடும். அந்த மாதிரி கோபத்தை கண்ணை மறைக்கக்கூடிய அளவில் தொண்டர்களை தூண்டி விடுகிறாரா என்றால் தூண்டி விடுகிறாரு தான் அர்த்தம். ஒருவேளை இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், தாவேக்கா தொண்டர் அவர்கள் வந்து மு.க. ஸ்டாலின் காரில் வந்து கல்லெடுத்து அடிக்க மாட்டாங்க, என்ன நிச்சயம்? இல்லை, விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டாலினை வந்து எதிர்த்து எந்த ஒரு அறிக்கையும் விட்டதா தெரியல. ஐ மீன் ஸ்டேட்மெண்ட் பேசுகிறார், மேடையில் பேசுகிறார், பதில் கொடுறார். தரக்குறைவாக விஜய் வந்து ஸ்டாலின் அவரோட முதல் எதிரி ஸ்டாலின். இப்போ வச்சு ஃபஸ்ட்டு எதிரி ஸ்டாலின் தான். ஸ்டாலினை எங்கே விஜய் தரக்குறைவாக பேசியிருக்காரு காட்டுங்க. அடிப்பேன், உதைப்பேன், கையை உடைப்பேன், காலை உடைப்பேன், எதாவது பேசியிருக்காரா? உங்கள் கொள்கை சரியில்லைன்னு சொல்லியிருக்கார், நீங்கள் பண்ண ஊழல் சரியில்லைன்னு சொல்லியிருக்கார், உங்கள் பேர் மக்களிடம் பெட்டு போச்சுன்னு சொல்லியிருக்கார். இது உரிமை உண்டு அரசியல்வாதிக்கு. இது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன செப்பு வச்சு விளையாட முடியும். ஆனால் திமுக பண்ணுறது என்னன்னா வன்முறையை தூண்டுகிறது, வயலன்ஸ். இது நாளைக்கே ஒரு கண்மண் தெரியாத ஒரு திமுக தொண்டன் ஏதாவது பண்ணான்னா முதலமைச்சர் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் லாண்டாடு கெட்டு போவோம். அவங்க என்ன ஐடியான்னா திமுக தொண்டர்களை உசுப்பேற்றி ஒரு 10,000 பேர் 5,000 பேர் காக்ரோச் பார்ட்டி மாதிரி ரோட்டில் வந்து போராடி விஜய் அரசாங்கத்துக்கு எதிராக போராடி கல்லெல்லாம் தூக்கி அடித்து பந்து பண்ணி ஹர்த்தால் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணி விஜய் அரசாங்கத்தை கவுக்கலான்னு பார்க்குறாரு. ஒன்றும் நடக்க போதில்லை. உள்ளே தான் போகிறீங்க. அந்த எம்எல்ஏ உள்ளே போன மாதிரி அடுத்த நீங்கள் உள்ளே போட போகிறீங்க. இன்ஃபேக்ட் யாரோ சொன்னார் தூண்டிய குற்றச்சாட்டுக்காக ஸ்டாலினே கைது செய்யப்படலான்னு. ஆனால் விஜய் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். விஜய்க்கு வந்து டீசெண்டாக போகிறார். அவர் இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. விஜய் சொன்னால் சொல்லிட்டு போகிறோம் விடுங்கன்ட்டார் அவர். அதாவது என்னென்னா திமுகவின் உள்நோக்கம் என்றைக்குமே வெறி செயல். அடிதடியில் வளர்ந்த கட்சி அது ஒன்றும் மாற்ற. அதிமுகவது கொஞ்சம் சாஃப்ட்டு, வெறித்தனமாக அடிக்கிறதுல உதைக்கிறதுல. இந்திரா காந்தியை கொலை பண்ண பார்த்தாங்க மதுரை. நெடுமாறன் மட்டும் இல்லைன்னா இந்திரா காந்தி இறந்து போயிருப்பாங்க. கல்லால் அடித்து கொலை செய்ய பார்த்தாங்க இந்திரா காந்தியை. சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி காமராஜ் வந்து டெல்லியில் அடிக்க போனாங்க. முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. நீங்கள் திமுக காரவங்களை நீங்கள் தொட்டிங்கன்னா வந்து பக்க விளைவுகள் வந்து நீங்கள் வந்து தாவேக்கா வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துரு. சரி, நீங்கள் மட்டும் அப்போ தாவேக்காவோட முதலமைச்சரை தாவேக்கா தலைவரை எலும்பு உடைப்பேன்னு சொல்லலாமா? அது என்ன நியாயம்? அது ஒரு ஆதங்கத்தில் பேசியிருப்பாங்க. என்ன ஆதங்கம்? அடிக்கிறது ஆதங்கமா, உதைக்கிறது ஆதங்கமா? விஜய் பண்ணுற தப்புன்னு சொல்லுங்கள். விஜய் போகிற போகே தப்புங்க, அவர் ரூட்டே தப்புங்க, அவர் ஆட்சியே சரியாக பண்ணலிங்க, மட்டமான ஆட்சி கொடுக்குறாரு சொல்லுங்கள். வயலன்ஸ், வன்முறை என்பது இது நான் என்ன சொல்கிறேன், இது இத்தோடு இருக்க போகிறது இல்லை. ஒரு திமுக தொண்டன் உணர்ச்சி வசப்பட்டவன் கையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்து ஏதாவது பண்ணான்னா தமிழ்நாட்டுக்கு தலை குனிவு. நீங்கள் விடுங்க, விஜய்க்கு ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் இருக்குது. விஜய் மேலே துரும்பு கூட வர முடியாது. அதை நீங்கள் கவலையை விட்டுருங்க, துரும்பு கூட படாது. ஆனால் ஒரு அதிக பிரசங்கித்தனமான செயலை திமுக காரன் செய்தால் சட்டம் ஒழுங்கை கெடுமா கெடாதான்? கெடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சட்டம் ஒழுங்கை வச்சு நீங்கள் வந்து விஜயை டிஸ்மிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தள்ள மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி. இப்போ ஜனங்க முன்ன மாதிரி இல்லை, எல்லாம் மூச்சுக்கினாங்க. இதுவே இப்போ சோஷியல் மீடியாவில் காரித்துப்ப ஆரம்பிச்சிட்டான். நேற்றுலேருந்து எலும்பு உடையா எலும்பு புத்தூர் கட்டு டாக்டர் ஸ்டாலின்னு போடுறான், புத்தூர் கட்டு டாக்டர் ஸ்டாலின்னு போடுறான். இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறேன், வன்முறை என்பது தேவையில்லாத ஒன்று. எதுக்கு இப்போ என்ன வன்முறை பண்ணுற அளவுக்கு விஜய் என்ன தப்பு பண்ணிட்டா? அதை ஆட்சி பண்ணிட்டு போகிறார். நீங்களும் குறை சொல்லுங்கள். எதிர்கட்சி வேலையை பண்ணுங்க. இப்போது எதிர்கட்சி வேலையை பண்ணக்கூடாதுன்னு திமுக யாரும் சொல்ல, அடிப்பை உதவின்னு பேசுறது தான் தப்பு. சரி, அதுக்கு வந்து எதிர்வினையாற்றி வந்து இவரு சொல்லிட்டாரு, வன்னியரசன் சிடி நிர்மல்குமார் அவரும் சொல்லியிருக்காங்கல்ல, உங்ககிட்டயே எலும்பு இருக்குது, பார்க்குறத நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ் வலைதளத்துலையும் பேசியிருக்காங்கல்ல. அப்புறம் இது வன்முறை ஆகாதா சார்? இல்லைங்க, நீங்கள் வன்முறை ஆரம்பிச்சுட்டு அவன் பதில் கொடுக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வன்முறை ஆரம்பிச்சுட்டு பதில் கொடுக்கலன்னு அர்த்தமாகும். பயந்துட்டான்டுவார். நாங்கள் எங்களை கண்டு பயந்துட்டான் பார்த்தீங்களா தாவேக்கா. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை உப்பு விஷயப்பான ரிப்ளை கொடுத்தோம். அதுக்கு நாளைக்கு காத்த நிர்மல்குமார் போய் டிஎம்கே அடிப்பான்னு கிடையாது இல்லை. ஆனால் வன்னியரசு வச்சு சொன்னது ரொம்ப கிளவர் மூவ். ஏன்னா திமுகவும் விசிகாவும் நெருங்க பார்க்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. வன்னியரசு வழியாக போனது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்த மாதிரி. அது நல்ல ரைட் மூவ். இதெல்லாம் 2 நாளில் மறந்து போயிடும். ஆனால்
தமிழ்நாடு போகும் போக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா வன்முறை கலாச்சாரத்தை கைவிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னும் நம்ம வன்முறை திருப்பி அதை கொண்டு வருவதில் திமுக வந்து பங்கு வகிக்கக்கூடாது என்பது மூத்த பத்திரிகையாளர்கள் எங்களை போன்றவர்களின் வேண்டுகோள். கண்டிப்பாக சார் நீங்கள் சிஜேபின்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது. டெல்லியை தொடர்ந்து இப்போ சென்னையிலேயும் வந்து சிஜேபி பார்ட்டி வந்து போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? திடீர்னு இது வந்து ஒரு இவ்வளோ பெரிய ரிவோல்ட் ஆகிறதுக்கு என்ன ஒரு காரணம்? தில்லியிலையும் தமிழ்நாடு இது ஒரு கட்சியே கிடையாதுங்க. ஜல்லிக்கட்டு கூடினாங்க, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? பன்னீர்செல்வம். ஆமாம், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? போராட்டம், லட்சக்கணக்கில் மக்கள் குவிந்தார்கள், அது பண்ணார்கள், இது பண்ணார்கள். ஜல்லிக்கட்டே கிடையாது. ஜல்லிக்கட்டை நீங்கள் வந்து நீக்கிறதுக்கு இந்த போராட்டம் தான் உதவிதா? இல்லை, மத்திய அரசாங்கம் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு, மோடி முடிவு பண்ணிட்டார். நல்ல ஞாபகம் வச்சுங்க, மோடி முடிவு பண்ணி ஜல்லிக்கட்டு வரதுக்கு காரணம், முதல் காரணம் மோடி. நான் ஒத்துப்பேன், நான் சொல்லுவேன். எந்த அடிப்படையில் நீங்கள் மோடின்னு சொல்கிறீங்க? மோடியால் தான் ஜல்லிக்கட்டே வந்தது. இல்லைன்னா ஜெயராம் ரமேஷ்லாம் வந்து பசுவதை, அந்த வதை, சின்னிகிருஷ்ணா வதை, எந்த வதை எப்படிலாம் பண்ணீங்க. காங்கிரஸ்காரன் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் மோடி வந்து சொல்லியிருந்தாங்க சார். காங்கிரஸ்காரர்கள் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இன்னும் ரெக்கார்டில் நீ சாவாசமாக தேடி பார்த்துக்கலாம். நான் பேர் கூட சொல்கிறேன், ஜெயராம் ரமேஷ் ஆரம்பிச்சு. காங்கிரஸ் ஜல்லிக்கட்டுக்கு எதிரானது என்பதை தமிழக மக்களிடையே எடுத்து சொன்னவர் அதிமுகவும் பாஜகவும் தான். ஏன்னா மோடி சொன்னாரா பாரம்பரிய விளையாட்டை நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ மோடி ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு. இது வந்து நான் குறைச்சி மணி போடல. இட்ஸ் அ மோர் ஆஃப் அ கேதரிங்ன்ற குழுமம். அந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு என்ன ஒரு கொள்கை இருக்குது? அவங்க கொள்கை என்ன சொல்லு, என்ன கொள்கை? அப்போ ஃபண்டட் பை வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள், வெளிநாட்டு அரசாங்கங்கள் கொடுக்கும் நிதியில் இந்தியாவின் ஸ்திரத்தன்மையை பாதிக்க வைப்பதற்கான அடையாளங்கள் தான் இந்த மாதிரி காட்டி விட்டுலாம். டெல்லியில் வான்சுக் தலைவர் இல்லைங்களே. ஆனால் வான்சுக்கு இயக்குவது யார்? அவர் என்ன ஒரு பெரிய ஜெயபிரகாஷ் நாராயணா, அண்ணா ஹசாரேவா? இல்லை, இதெல்லாம் வந்து டீப் ஸ்டேட், அமெரிக்காவின் டீப் ஸ்டேட். ஒரு ஜனநாயக நாட்டை சிதைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் கைதேர்ந்து எடுக்க முடியுமோ, நான் 25 வருஷம் அமெரிக்காவில் இருந்துக்கு எனக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. அத்தனையும் பண்ணக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி விவகாரங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பிவிடும். நாளைக்கே ஒரு 2 இடத்துல கல்லடிக்கிறான். அது ஏன்னா இப்போ ஒரு மின் வாரிய தொழிலாளர்கள் போராடுறாங்களா, சரிண்ணா எனக்கு கூலி உயர்வு வேணும், சம்பளம் வேணும், பிடித்தம் வேணும், அது சரி. ரேஷன் கார்டு உயர்வு போடுறாங்களா, ஒர்க்கிங் அவர். எல்லா போராட்டங்கள் பின்னாடியும் ஒரு கோரிக்கை இருக்கும். இவங்க கோரிக்கை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சு. பதவி விலக வேண்டும். எதுக்கு? அந்த அமைச்சர் வந்து நீட் வினாத்தாள் கசிவுக்கு அந்த அமைச்சர் வந்து பதவி விலக வேண்டும். பதவி விலக சரியாக போயிடுமா? வேற அமைச்சர் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இல்லை, பதவி விலக சரியாக போயிடுமா கேட்குறேன். நீங்கள் ஒரே கேள்வி, பதவி விலகணுன்றீங்க, பதவி விலகுனா சரியாக போயிடுமா? அது மாறிடுமா? மாறாது. ஒப்புக்கு சப்பானி காரணம் வச்சுருக்காங்க. தர்மேந்திர பிரதான்ன்ற ஒரு மனிதர், தர்மேந்திர பிரதான் நல்லவராகவே இருக்கட்டும் கெட்டவராகவே இருக்கட்டும், அதுக்குள்ள நான் போக தயாரில்லை. தர்மேந்திர பிரதான் தப்பே பண்ணிக்கிட்டோம், அதை பற்றிலாம் போக தயாரில்லை. தர்மேந்திர பிரதான் மட்டுமே எப்படி பொறுப்பேற்க முடியும்? கூட்டு மந்திரி சபை. நீங்கள் ஒன்று சொல்கிற, மோடி பதவி இறங்கணும் நீ அப்படின்னு போராட்டம் பண்ணீங்கன்னா நான் ஒத்துப்பேன். ஆமாங்க, மோடி பதவி இறங்கணுங்க, மோடி தாங்க இதுக்கெல்லாம் இன்சார்ஜு, அவர் எடுத்த முடிவு தாங்க தர்மேந்திர பிரதான் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. தர்மேந்திர பிரதான் எங்கேருந்து கொண்டாந்து ரூலை ஃபாலோ பண்ண? மோடி ரூல் தானே ஃபாலோ பண்ணார். நீ ஏதோ ஒன்று இருக்கேன் அம்பை என்னவான்ற மாதிரி மோடியை விட்டு மோடியை நீங்கள் முதச்சிங்கன்னா என்ன பண்ணுவான்னு அவருக்கு தெரியும், என்ன நடக்கும்னு தெரியும், கதை கந்தலாக போடும். தர்மேந்திர பிரதான்ற ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கின்னு அவர் பதவி விட்டு போகணும்னு சொல்லிட்டு அவரும் பதவி விட்டு போக மாட்டாங்க. அவரையும் எடுத்து தொலைச்சார், அது நிம்மதியாக போடும். அதுவும் தொலைக்க மாட்டாங்க. இந்த பிஜேபி என்ன தான் பண்ணுதல், ஒரு அமைச்சரை பதவி அவங்களுக்கு என்னென்ன ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ இவங்க சொல்லி நான் என்ன கேட்குது அந்த மாதிரி. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதெல்லாம் வந்து வெளிநாட்டு சதியால், வெளிநாட்டு பணத்தில் இந்தியாவின் ஸ்திரத்தன்மையை அப்பப்போ தட்டி பார்க்கறதுக்கு செய்யப்படும் ஒரு காட்சிகளாக தான் நான் பார்க்கணும். எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஏன்னா டெமோக்ரஸியை வந்து தேர்தல் வாக்குப்பெட்டிகள் மூலமே மட்டுமே கலைக்க முடியாது என்பதற்கு
பல வெளிநாடுகள் உதாரணங்கள். பங்களாதேஷில் என்னாச்சு? பாகிஸ்தானில் நல்ல எலெக்ஷன் தேர்தல் வைப்பாங்க, மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க, பிரதமர் வருவார், பதவியில் வருவார், 6 மாதம் தூக்கி போட்டு மிலிட்ரி ஜெனரல் வந்து 10 ப்ரொவின்ஸ் ஆகிடுவோம். ஸ்ரீலங்காவில் அப்படி தான் உங்கள் எல்லா ஜனாதிபதி மக்கள்லாம் தேர்தல் போட்டு ஓட்டு போடுவாங்க, டமால் மிலிட்ரி எடுத்துக்கும். அந்த மாதிரியான செய்கைகள் இந்தியாவில் நடக்காது. மிலிட்ரி டேக் ஓவர் கிடையாது, அவுட் சைட் டேக் ஓவர் கிடையாது, ஜனாதிபதி டேக் ஓவரும் கிடையாது. இப்போது பாஜகவும் திமுகவும் நெருக்கமாகி வருகிறதா என்றால் நெருக்கமாகி வருது. ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கனிமொழியில் பண்ணிட்டாங்க. அது ஏன்னா சின்ன குழந்தை கூட நீங்களாலும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கடி ஸ்டாலின் ஐயாவும் டெல்லி வரார், மீட் பண்ண. அது குறை சொல்கிறது நம்ம உரிமை கிடையாது, அது அரசியல் கட்சிகளோட சாமர்த்தியம். ஆனால் இதன் துவக்க புள்ளி, ஏதோ ஒரு துவக்க புள்ளி தான் துவக்கணும். நாளைக்கு அதில் மேடை போட்டு மோடியும் ஸ்டாலின் கையை பிடிச்சின்னு நாங்கள் 2 பேரும் தேர்தலில் போட்டி போட போகிறோம் எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி கிடையாது. அது தேர்தல் நேரத்தில் ஒன்றும் வரல. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு துவக்க புள்ளி ஒன்று வச்சுப்பாங்க. அந்த துவக்க புள்ளி தான் டீலிமிட்டேஷன் பில் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. என்ன சொல்லுவார் ஸ்டாலினை கூப்பிட்டு, மோடி ஐயா நீங்கள் தான் எடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, வாசம் 2 கற்றுங்க, மோடி ஒழிக, ரொம்ப தப்பு பண்ணுறார், எல்லாம் இந்த பில்லெல்லாம் தப்பு, எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கல, அநியாயம் பண்ணுறீங்க, நாங்கள் வெளிநாடு செய்யணும், வெளிநாடு பண்ணுங்க, நம்பர் குறைஞ்சிடும். அவன் கால்குலேட் நம்பர் குறைஞ்சா ஈஸியாக அஷ்டம் போயிடலாம். நீங்கள் வெளியிலையும் சொல்லிக்கலாம், நாங்கள் எழுத்தங்க, இங்கே உள்ளே உட்கார பிடிக்கலைங்க, எழுத்து வெளிநாடு பண்ணாங்க. இருந்தால் தான் டேஞ்சர், இருந்தால் தான் நீங்கள் ஆதரித்து ஓட்டு போட்டால் மாட்டுவீங்க, எழுத்து ஓட்டு போட்டால் மாட்டுவீங்க. வெளில போயிட்டீங்கன்னா முடி வச்சு மேட்ரு, கதவை தாப்பால் போட்டால் வச்சுருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் திமுகவின் நடவடிக்கைகள் வெளிநடப்பு செய்தால் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பிஜேபியும் திமுகவும் ஒன்றா சேர்கிறதுக்கான அந்த செயல்பாடுகள் ஒட்டி வருது, சேர்ந்து க்ளூ போட ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்து ஒட்ட வேண்டியதான் பாக்கி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லையா அவர் ஸ்டாலின் உண்மையாகவே டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறாரு அப்படின்னா அந்த டீலிமிட்டேஷன் பில்லே வராது, அதை கொண்டாட மாட்டாங்க. முக்கியமான கேள்வி, இந்த டீலிமிட்டேஷனால யாருக்கு என்ன லாபம்? யாருக்கு எந்த நஷ்டம் கேளுங்க, யாருக்கு நஷ்டமே கிடையாது. லாபம் தான் சார் நஷ்டம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், மக்கள் தொகை ஜனத்தொகை வேட்பாளர் இப்போ எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன எடுத்தாங்க எஸ்ஐஆர், உங்கள் பேர்லாம் எடுத்துட்டாங்க, எங்கள் அப்பா பேர் எடுத்தாங்க, பாட்டி பேர் எடுத்தாங்க, மாமா பேர் எடுத்தாங்க, எல்லோரும் பேர் எடுத்தாங்க. செத்து போன பேர்லாம் எடுத்தால் என்ன ஏற்றப்பதில்லை. இது என்ன வேடிக்கையாக இருக்குது. செத்து போனவன், ஊரை விட்டு ஓடி போனவன், வெளிநாட்டுக்கு போனவன், அமெரிக்காவுக்கு போனவன், ஆஸ்திரேலியாவுக்கு போனவன், ரிட்டையர் ஆனவன், பக்கத்து மாநில போய் சேர்ந்தவன், இதை கூட எடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் என்பதற்கு முறையான ஆட்சி கொடுப்பதற்கு இதுக்கு கூட பவர் இல்லைன்னா அப்புறம் எஸ்ஐஆர் அது மம்தா பானர்ஜி. ஏன்னா நம்ம இந்தியாவில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி மத்திய அரசாங்கத்தை நீட்டு செங்கோல் காமிச்சார், எய்ம்ஸ்னர் ஜெயிஸ்டர் அவளுக்கு. ஏன்னா அது ரெப்ரசன்டேஷன், ஒரு என்ன சொல்கிறது, பிக்சரைசேஷன் சொல்லுவாங்க எங்கள் லாங்குவேஜில். பிக்சரைசேஷன், படத்தை பார், கண்ணை பார், பேரை சொல்லுன்ற மாதிரி செங்கல் அப்படின்னு பிக்சரைசேஷன். எய்ம்ஸ் எங்கள் கல் தான் இருக்குது, எய்ம்ஸ் காணும். உடனே ஜனங்க ஐயோ மோடி ஏமாச்சார்ப்பா, எய்ம்ஸ் கூட குத்து டிஎம்கே போட்டு. அந்த மாதிரியாக ஒரு பிக்சரைசேஷன் பண்ணுறது தான் இத்தனை வேலை. டீலிமிட்டேஷனால் நாட்டுக்கு நல்லது நடக்கும். ஏங்க இப்போது ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் எந்த பீரியட் தெரியுமா உங்களுக்கு? இந்திரா காந்தி பீரியட். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்திரா காந்தி பீரியடில் தான் பங்களாதேஷ்லேருந்து லட்சக்கணக்கான பேர் இந்தியாவை தங்கினாங்க. 1971 வார் வந்ததுக்கு காரணமே பங்களாதேஷ் செட்டில்மெண்ட் தான். வங்கதேச அகதிகள் 1971 இந்தியா பாகிஸ்தான் வார், அப்போலேருந்து தொடர்ந்து வருது. அது முடிவு கட்ட வேணாமா? இதே இந்திரா காந்தினால தான் பங்களாதேஷும் இந்தியாவில் இருந்த மக்களும் வெளிநாட்டவர்களும் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் துரத்தி அடிக்கப்பட்டாங்க இல்லைம்மா. இப்போ அமெரிக்காவில் கள்ளத்தனமாக நீங்கள் இந்தியன் போய் தங்குங்க, உங்களுக்கு ராஜ மரியாதை பண்ணி வெத்தலை பாக்கு கொடுத்து உங்களுக்கு உபசரிப்பானா? டீபோர்ட் பண்ணுவான், ஜெயில விடுங்க, கை காலில் விலங்கு போட்டு பிளேனில் ஏற்றி டீபோர்ட் பண்ணுவான். ஒரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை மதிக்கலைன்னா அது வெளிநாட்டுக்காரன் தூக்கி அடிப்பான். ஆகவே டீலிமிட்டேஷனால் யாருக்கும் எந்த கெடுதலும் வரப்போகிறதில்லை. மத்திய அரசாங்கம் கெடுதல் பண்ணணும்னு நினச்சி அந்த மாதிரி கெடுதல் பண்ணக்கூடிய அளவில் மோடி இருக்கிறதா எனக்கு தெரியல. நல்லது பண்ணுறதோ இல்லையா அதை விட்டுருங்க.
கெடுதல் பண்ணுற இடத்துல மோடி இருக்கிறதா நான் கருதலை. ஐஎம்வி தான் மன்னிச்சுங்க. கண்டிப்பாக சார். சார் இந்த இடைத்தேர்தல் வந்து 8 தொகுதி வரப்போகுது. இந்த இடைத்தேர்தலில் சீமானை வந்து புது வேட்பாளராக வருவாரா? வந்தால் ஜெயிப்பாங்களா 8 தொகுதியிலையுமே? சீமானை கொம்பு சேவி விட்டுறதா கேள்விப்படுறோம். சீமானை கொம்பு சீவி விட்டு ஐயா நீங்கள் தான் புது வேட்பாளர், நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அசம்பிளியில் போட்டு கிழிக்கலாம், நீங்கள் தான் விஜய்க்கு எதிரான ஆள், உங்கள் தம்பியை எதிர்க்கிறீங்க தான் ரைட்டு அப்படி எல்லாம் பண்ணுறீங்க. இது புது வேட்பாளர் என்பது எல்லா கட்சியும் ஒன்று சேரணும். நம்ம ஊரில் வந்து நவகிரகமாக 4 பக்கம் 4 ஓடுது. எங்கே புது வேட்பாளர்? புது வேட்பாளர்னா யார்? திமுக, அதிமுக, பாஜக. இது 3 வச்சுக்கோ. அன்புமணி, பிரேமலதா, அப்புறம் வந்து கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் சைடு. ஏன்னா மீதியெல்லாம் வந்து தமாக சைடு தான். காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட்டு எல்லாம் வந்து தமாக கூட இருக்கும். இந்த பக்கம் வரப்போகிறது புது வேட்பாளர் வரப்போகிறது இல்லை. பொது வேட்பாளர்கள் முடிவு செய்ய வேண்டியது திமுக, அதிமுக, பாஜக. திமுகவும் பாஜக ஒன்றா போகுமா? போகாது. திமுகவும் அதிமுக ஒன்றா போகுமா? போகாது. பாஜகவும் அதிமுகவும் ஒன்றா போகுமா? எதுவும் போகுதில்லை. ஸோ இந்த பேச்சு வெட்டி பேச்செல்லாம் ஒரு பெப்பப் கொடுக்குற மாதிரி பண்ணலாமே தவிர வேலைக்கு ஆகும்போதில்லை. இது சில தொகுதிகளில் அதிமுக போட்டி போடலாம், சில தொகுதிகளில் அதிமுக அவாய்ட் பண்ணலாம். ஆனால் திமுக என்ற கட்சி 8 தொகுதிகளிலும் போட்டி போட்டு வெயிக்கிறதோ தோக்கிறதோ போட்டி போட்டலை என்றால் அதன் பேர் சின்ன பின்னமாயிடும். பயந்து ஓடி போட்டான்னு சொல்லிட்டாங்க. ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, ஸ்டாலின் போட்டி போட்டோம் நான் சொல்ல. 8 தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர் நிறுத்தினால் மட்டுமே திமுகவிற்கு தன்னுடைய பலத்தை மறுபடியும் வெளிக்கொண்டு வர முடியும். அது 8 ஜெயிக்கலாரோ ஜெயிக்கல, அது கூட நம்ம அது மக்கள் கையில் இருக்குது, நம்ம கையில் இல்லை. திமுகவோட பலம் நீங்கள் எதை சார் சொல்கிறீங்க? எதிர்கட்சி திமுக அழிஞ்சு போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். வீக்காக இருக்குது. எங்கள் 2 எம்எல்ஏ வாங்கினதுலேருந்து ஆட்சி பிடிச்ச கட்சி திமுக. எதுவுமே இப்போ அதிமுக கூட யாராவது சொன்ன அழிஞ்சு போச்சுன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, அழிஞ்சு போச்சுன்ற வார்த்தை யூஸ் பண்ணது. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் கட்சி அழிஞ்சு போகாது. இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது. நாளைக்கே கொஞ்சம் டானிக்லாம் சாப்பிட்டு B12 சாப்பிட்டு பலம் புரிஞ்சால் வரலாம். எதுவுமே நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து அழிஞ்சு போச்சு. காங்கிரஸ் வந்து ஒரு காலத்தில் போனியாவில் நாங்கள் இப்போ வரைக்கும் பவர்லேயே வந்துட்டாங்க. 60 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக அந்த காங்கிரஸ் ஜம்முனு 2 மந்திரி ஜம்முனு கொடி போட்ட காரில் போகிறாங்க. ஜம்முனு 2 MP ஆகிட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ எதுவுமே சைக்கிள், வாழ்க்கை சக்கரம், மேலே ஒரு கீழே போகும், கீழே மேலே போகும். அந்த மாதிரி திமுக என்பது அப்படியே தொடர்ச்சி அடிக்கப்படுமானா இல்லை. நாளைக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் 40 போட்டி போட்டு 25 சீட்டு பாஜக ஜெயிக்க வைக்கலாம், இவங்க ஒரு 10 சீட் ஜெயிக்கலாம், சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார். சார் முக்கியமான கேள்வி, அதிமுகவின் தற்போதைய நிலைமை என்ன? எடப்பாடியோட நிலைமை என்ன? அவரெல்லாம் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். என்னடா அதிமுகவே இல்லை, நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கார். முக்கியமான தலைவர்கள், அதிமுகவில் இருக்க முக்கியமான தலைவர்கள் எல்லா பேருமே இன்றைக்கி தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படி சார் மீண்டும் வந்துருமா? என்ன காரணம்னா எடப்பாடியோட பிடிவாத தான் காரணம். பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னார் அமித்ஷா எடப்பாடிட்ட? ஐயா, மிஸ்டர் பழனிசாமி, தினகரன், சசிகலா ஒன்றா சேர்த்துங்க, OPS கூட இருக்கார், எல்லாம் வச்சு அதிமுகன்றது. ஓகேனா சசிகலாவுக்கும் அதிமுக என்ன சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, அந்த அம்மாவோட முக்குழுத்தர் வாக்கு வரும், டிடியோட முக்குழுத்தர் வாக்கு வரும். ஏன்னா அது முந்தின தேர்தல் 2011 தேர்தலில் 40 இடங்களில் அதிமுக தோற்றதுக்கு காரணம் தினகரன் போட்ட வேட்டு. அவரால் வாக்கு பிரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டான். அது 40 வந்தால் ஆட்சியை பிடிச்சிக்கலாம். இவர் சொன்னால் எல்லாம் எடுத்துக்க முடியாது, அது பண்ண முடியாது, ஒழிஞ்சு விட்டாங்க. அமித்ஷாலாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் உண்மையிலே. ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு காட்டணும். சசிகலா இருந்தாங்கன்னா நான் இருக்கேன்ப்பா, டிடிவி நான் இருக்கேன்ப்பா, OPS நான் இருக்கேன்ப்பா, பண்டூட்டி நான் இருக்கேன்ப்பா. ஜனங்க சொல்லுவான் ஆமாப்பா அதிகம் ஒன்றா தான் இருக்குது, எல்லாம் ஒன்றா. சரி குத்து அது ஜனங்க சைக்காலஜி தான் எல்லாமே முடியாதுன்ட்டார். அப்புறம் என்னாச்சு, பன்னீர்செல்வத்தை வெளியில் அமிச்சார். மனோஜ் பாண்டியன், மருது ஆளுகராஜ் எல்லாம் வெளில போனாங்க. அப்போ போக ஆரம்பிச்சது போய் உதிரம் போகிற மாதிரி போயிட்டே இருக்கு. எல்லாம் பிளட் போச்சு, சவலவையாக போச்சு.
சட்டசபை தேர்தல்லையும் 3வது இடத்த பிடிச்சிச்சு. அதுக்கு பாஜக கூட்டின ஒரு காரணம்னு சொல்லலாம், காரணம் இல்லைன்னு சொல்லலாம். என்னவோ ஒன்றால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்ற மாதிரி பாஜகவும் அதிமுகவும் தலையில் கூட்டு போட்டுன்னு நான் கெட்டேன் நீ கெட்டேன்னு உட்காந்துச்சு. அது வேறு விஷயம். இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாம் போயாச்சு, செங்கோட்டையன் போயாச்சு, ஓபிஎஸ்லாம் அந்த பக்கம் போட்டார், டிஎம்கே போயிட்டாரு, அரவிந்த் பாண்டியா டிஎம்கே போட்டார். கட்சி கலகலத்து போச்சு. இப்போ கூட கட்சிக்கு உயிர் இருக்கான உயிர் இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் இதயம் இந்த கட்சி. விஜயவனை ஆசைப்படலாம், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக நான் இருப்பேன் அந்த கட்சி. அதுக்கு போய்ட்டு பேசாமல் அதிமுக கலைச்சி விஜயோட சேர்த்துருங்கன்ற என்கிட்ட பெஸ்ட்டு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனே நினச்சி பார்த்துருக்க மாட்டார் வாழ்க்கையில். நம்மலாம் விஜயை வந்து தலைவர்னு கூப்பிடுவோமா, நம்ம எப்படி இருந்தவங்க ஆமாம் அப்படின்னு அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஆமாம், இப்போது ஒரே வழி தான் இருக்குது. இந்த கலையாமல் துண்டு துண்டாக போகிறதுக்கு மொத்தமாக ஏடிஎம்கே கொண்டு தாவகையில் கலைங்க சேனிச்சு விட்டு போயிடுங்க. கிடைச்சி நீங்கள் ஏதாவது தலைவர் பதவி வாங்கிக்கோங்க. அப்போ என்ன ஆகும், தாவேக்காவது திமுக 2 பெரிய சக்தி ஆகிடும். திமுகவின் காமன் எதிரிகள் அதிமுக தாவேக்கா 2 ஒன்றா சேர்ந்து வச்சுங்க, திமுக எதிர்க்க முடியும். அந்த மாதிரியாவது பண்ணுங்க. இது வந்து அரசியல் பாதை என்பது வேறு, இயக்க பாதை வேறு. இவர் இயக்க பாதையில் போகிறார். இவர் முதல் மீட்டிங்கில் என்ன மது கஞ்சா போதை இதுதான் அவர் கொள்கை. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி. அவர் நோக்கம் கிளியராக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், முதல்ல இளைஞர்கள் நல்வழிப்படுத்துவையா, இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டுருங்க தமிழ்நாட்டில், எல்லாம் போதையில் போய் மாட்டிக்கிச்சுங்க, கஞ்சா மெத்தப்பட்டம் எல்லாம் அதெல்லாம் ஒழிக்கணும் முதல்ல. அப்புறம் அவங்களுக்கு உண்டான அரசியல் பசியை நான் தூண்டுறேன். முதல்ல அவங்க உடம்பை குணப்படுத்துறேன். நல்ல நோக்கம், தப்பாக சொல்ல முடியாது. ஸோ இப்போது ஒரு தலைவரும் ஒரு வழியில் போகிறாங்க. அதை நம்ம வந்து ஏன் கேட்டு நோண்டி பாக்கெட்டில் பிரயோஜனம் இல்லை. ஒரு தலைவர் வழியில் போகிறாங்க. எந்த வழி சிறந்த வழி என்று அவங்க தான் முடிவு பண்ண, மக்கள் நீங்கள் நானும் உட்காந்து அண்ணாமலை படுற தப்புங்க, அவர் அரசியலே பண்ணல, அவர் கட்சி நடத்தலை, அவர் திட்டலை, விஜயை திட்டலை. ஏன் விஜயை திட்டினா அரசியல் பண்ண முடியுமா? திட்டம் பண்ண முடியாதா? சரி, அது 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 அரசியல் அண்ணாமலைக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கா தமிழக மக்கள் இருக்காங்க? இல்லை விஜய் கற்றுக் கொடுக்குற தமிழ் மக்கள் இருக்காங்க? அவங்க தலைவர் விட்டுருங்க. என்ன அண்ணாமலை போகிற போக்கில் போட்டோம். 1 வருஷம் கழிச்சு அண்ணாமலை போன போக்கு சரியில்லைங்கன்னு சொல்கிறதுக்கு உரிமை நம்மக்கிட்ட இருக்குது. அந்த உரிமை யாரும் பிடிக்க முடியாது. ஆனால் போகும்போது அவர் போகல விட்டுருங்க. அவர் போயிட்டு வெற்றி அடைகிறா தோல்வி அடைகிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நடக்குது. கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNEA Counseling Code 1126.